அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ராமாயணம் எனும் மகா காவியத்தை நமக்கு அளித்த வால்மீகி அவர்களின் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை ஆதிகவி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவலோக குழந்தையான அவர் எப்படி பூமியில் அவதரித்தார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேவலோகத்தில் வருண பகவான் தன்னுடைய குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டே நாரதர் அங்கே வர்றார். வருண பகவானும் நாரதர் வர்றதை பார்க்கல, குழந்தையோடையே விளையாடிக்கிட்டு இருக்காரு. நாராயண நாமத்தை கவனிக்காத வருணன் மேலே கோபம் வருது நாரதருக்கு. உடனே அவர் ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீ உன்னோட குழந்தைய பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாரு. உடனே வருணன் நாரதர்கிட்ட தன்னை மன்னிச்சிடும்படியும் சாப விமோசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறாரு. அதுக்கு நாரதர் இந்த சாபம் ஒரு வரம், இந்த குழந்தை பூலோகத்தில் பிறந்து பிற்காலத்தில் விஷ்ணுவின் அவதார புராணத்தை ஒரு இதிகாசமாகவே படைக்கும் அப்படின்னு வாழ்த்திட்டு போகிறாரு. அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் வால்மீகி அப்படின்னு ஒரு பெயரோட ராமாயணத்தை படைக்குது. வால்மீகியோட பெற்றோர்கள் யாருன்னு பார்க்கலாம். காசியப மகரிஷிக்கும் அதிதி தம்பதிக்கும் 9வது குழந்தையாக வருண் பிரசேதாஸ் அப்படின்றவர் பிறக்கிறாரு. அந்த வருணுக்கு ரிக்ஷன் அப்படின்ற ரத்னாகர் 10வது குழந்தையாக பிறக்கிறாரு. இந்த ரத்னாகர் தான் பிற்காலத்தில் வால்மீகியாக மாறுறார். இந்த ரத்னாகர் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்குது. ஏழ்மையிலேயே வளர்ந்து வாலிபனாகிறான் இந்த ரத்னாகரன். ரத்னாகரோட தந்தைக்கு முதுமையின் காரணமாக வேலை செய்ய முடியாமல் போயிடுது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையில் ரத்னாகரன் குருகுலத்துக்கு போகவே இல்லை. கல்வி அறிவு இல்லாததால் ரத்னாகரோட சேர்க்கையும் செயல்பாடுகளும் நாளுக்கு நாள் மோசமானது. அவன் படிக்காத முட்டாள்களுடன் சேர்ந்து மிகவும் கெட்டு போகின்றான். ரத்னாகர் தன்னோட ஏழ்மையான குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வழி தெரியாமல் திருட ஆரம்பிக்கிறான். காட்டு வழியில் போகிறவங்ககிட்டெல்லாம் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடிச்சிக்கிட்டு அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு நாள் காட்டு வழியே நாரதர் வர்றாரு. அவரை வழி மறித்த இந்த ரத்னாகர் கத்தியை காட்டி மிரட்டி அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நாரதர், என்கிட்ட எந்த பொருளும் கிடையாது, நான் சதாசர்வ காலமும் நாராயணனை தான் தூச்சிக்கிட்டு தியானத்தில் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ரத்னாகர், உங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் நான் கொள்ளையடித்து நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு நாரதர் சொல்கிறாரு, நீ இப்படி சேர்த்து வச்சுருக்கிற பணம்லாம் பண மூட்டை இல்லை, இதெல்லாம் பாவ மூட்டை, இதுக்காக நீ நரகத்தில் கஷ்டப்படுவ. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம் நரகம்னு 2 இருக்குது. இங்கே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து புண்ணியக்காரங்கள் செஞ்சால் தான் நீ சொர்க்கத்துக்கு போவ. பாவ செயல்கள் செய்யும்பொழுது நீ நரகத்துக்கு தான் போவ. நரகத்தில் பலவிதமான தண்டனைகளை உனக்கு கிடைக்கும், அவதிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் செய்கிற இந்த செயல்கள் எல்லாமே என்னோடய மனைவி குழந்தைகளுக்கு என்னோடய குடும்பத்துக்காக தானே செய்கிறேன். அவர்கள் எல்லாருமே என்னுடைய பாவத்தில் பங்கெடுத்துப்பாங்க அப்படின்னு ரத்னாகர் சொல்கிறார். அதுக்கு நாரதர் சொல்கிறாரு, நீ இப்போவே போய் கேட்டுக்கிட்டு வா. உன் பாவத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்கன்னு நீ கேட்டுக்கிட்டு வா. அவங்க பங்கெடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை நீ எடுத்துக்க. இப்போ அவங்க நான் எதுவும் பங்கெடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே ரத்னாகர் யோசித்து பார்க்குறான். இந்த முனிவர் சொல்கிறது கூட சரியாக தான் இருக்குது, எதுக்கும் கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு நாரதரை ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு போகிறான். ரத்னாகர் வீட்டில் அவனோட அப்பா அம்மா மனைவி மற்றும் குழந்தைகள்கிட்டலாம் நான் நிறைய பாவம் செஞ்சிட்டதா ஒரு முனிவர் சொல்கிறாரு. இந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் என்னோட சேர்த்து பங்கு போட்டுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவங்க குடும்பத்தார் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் எதுக்காக உன்னோட பாவங்களை பங்கு போட்டுக்கணும், நீ நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டியது தானே, நீ ஏன் தப்பான வழியில் சம்பாதிக்கிற, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை, அதுக்கு நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டியது உன்னுடைய தர்மம், அந்த தர்மத்தை விட்டுட்டு நீ தவறான வழியில் சம்பாதிக்கிறது உன்னோட முழு தவறு, அது நீ தான் பொறுப்பு, நாங்கள் அதுக்கு பங்கெடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. உடனே ரத்னாகர் திரும்பி நாரதரோட கட்டுக்களை அவிழ்த்துட்டு அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். நீங்கள் சொன்னது சரியாக தான் இருக்குது, என்னுடைய குடும்பத்தில் யாருமே என்னோடய பாவத்தில் பங்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு நாரதர் சொல்கிறாரு, நீ செஞ்ச பாவம்லாம் நீங்கணுன்னா ராமநாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ரத்னாகரனுக்கு படிப்பறிவு இல்லாதால் அவன் ராமாயணம் சொல்கிறத மரா மரா அப்படின்னே சொல்கிறான். அதை வேகமாக சொல்லும்போது தானாகவே ராம ராம அப்படின்னு மாறிடுது. அந்த ராம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்து போயிடுறான்.
அவனை யாருமே எழுப்ப முடியாத நிலைக்கு போயிடுறான். பல ஆண்டுகள் கடந்து போகுது. அவன் உடலை சுற்றி வால்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்று வளருது. ஒரு காலகட்டத்தில் இறைவன் அவனுக்கு அருள் பாலிக்கிறாரு. புற்றிலிருந்து வெளிப்பட்டதால் அவன் வால்மீகி அப்படின்னு அழைக்கப்பட்டான் அன்னையிலேருந்து. இந்த மாபெரும் கொள்ளைக்காரன் தான் பிற்காலத்தில் ராமாயணன்ற மகாகாவியத்தை படைத்து இன்றைக்கும் இரவா புகழோட வாழ்ந்துட்டுருக்கார். இந்த ராமாயணம் கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டுள்ளது. இந்த இதிகாசம் 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக இருந்தது. யோக வசிஷ்டம், அற்புத ராமாயணம், கங்காஷ்டகம் ஆகிய நூல்களும் இவரால் இயற்றப்பட்டவையே. சென்னையின் முக்கிய பகுதியான திருவான்மியூர் இவரது பெயரால் தான் வழங்கப்படுது. திருவான்மீகியூர் அப்படின்னு இருந்த பேர் பிற்காலத்தில் மருவி திருவான்மியூர் அப்படின்னு வழங்கப்பட்டது. மேலும் இங்கே வான்மீக முனிவருக்கு தனி கோயிலும் இருக்குது. கோயம்பேடு அதே மாதிரி கோயம்பேடு ராமாயண காவியத்தை எழுதியவர் வால்மீகி முனிவர்ன்றது நமக்கு தெரியும். ராமாயண நிகழ்வோடு தொடர்புடைய பல தலங்கள் நாடு முழுவதும் இருக்குது. முதல்ல ராமாயண காவியத்தை ராமன் திருமுன்பே பாடியவர்கள் அவரோட குழந்தைகளான லவனும் குசனும் தான். இந்த ராமாயண மகா காவியத்தை எழுதிய வால்மீகி தான் சீதாராமனை ஒன்று சேர்த்தார். வால்மீகி சீதா தேவியை தன்னோட ஆசிரமத்தில் வச்சு காப்பாற்றுறாரு. அங்கே தான் லவகுசர்கள் சீதா பிராட்டிக்கு பிறக்கிறாங்க. வால்மீகியின் ஆதரவால் லவகுசர்கள் வளர்க்கப்பட்டு சிறந்த கல்விமான்களாகவும் வில்வித்தையில் சிறந்தும் விளங்குறாங்க. ராமர் தான் தன்னுடைய தந்தை அப்படின்றது தெரியாமலே லவகுசர்கள் வளர்ந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் ராமபிரான் அயோத்தியில் அஸ்வமேத யாகம் நடத்துகிறாரு. அங்கு வால்மீகி முனிவரோட உத்தரவின்படி லவகுசர் அங்கே போகிறாங்க. அப்போ மனைவி இல்லாமல் இந்த அஸ்வமேத யாகம் நடத்துறது சட்டவிரோதம். சீதாவை காட்டுக்கு அனுப்பிட்டாரு மனைவியை அப்படின்றது தெரிஞ்சதும் ராமபிரான் மேலே கோபம் வருது அவங்களுக்கு. திருப்பி காட்டுக்கே திரும்பி வந்துடுறாங்க. அப்போ ஒரு யாக குதிரை லவகுசர் வசித்த பகுதிக்கு வருது. அவங்க அந்த குதிரையை பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. குதிரையோடு வந்த சத்ருக்னன் குதிரையை விடுவிக்க சொல்லி கேட்குறாரு. இவங்க அதுக்கு சம்மதிக்கலை. அவரோட சண்டை போட்டு அவர் ஜெயிச்சிடுறாங்க. குதிரையை மீட்கிறதுக்கு மறுபடியும் லக்ஷ்மணன் வராரு. லக்ஷ்மணனோடையும் சண்டை போட்டு ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்களை தேடிக்கிட்டு ராமன் அங்கே வராரு. இந்த நிலையில தான் வால்மீகி லவகுசர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, ராமன் தான் உங்களோட தந்தை, எந்த சூழ்நிலையில் அவர் சீதாதேவியை காட்டுக்கு அனுப்புனார் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக சொல்கிறாரு. தந்தையை எதிர்த்ததால் லவகுசர்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படுது. வால்மீகியோட ஆலோசனைப்படி இந்த கோயம்பேடு தலத்தில் இருக்கிற சிவனை வேண்டி தவம் இருந்து அந்த தோஷம் அவர்கள் நீங்க பெற்றனர். இந்த கோயம்பேடு தலத்தில் தான் அந்த நாளில் வால்மீகி முனிவரோட ஆசிரம் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக முருகப்பெருமானோட கோயில்களில் சிறப்பு பெற்ற எட்டுக்குடின்ற ஊரில் தான் இந்த வால்மீகி முனிவர் சித்தி அடைந்தார். மாபெரும் இதிகாசத்தை நமக்கு அருளிய வால்மீகி முனிவரின் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.